இருந்து நம்ம நாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொண்டாட்டியை பார்க்கணும் புள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி பேக் எடுத்துகிட்டு வேகமாக போவோம். பட் அங்கே போயிட்டு இமிகிரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours வந்து வெயிட் பண்ண வச்சுறாங்க. பட் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 10 to 20 minutes தான் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம தான் வந்து இன்னமும் லைன்லேயே நின்றுக்கிட்டு வச்சு நம்ம ஆளுங்க வந்து ஸ்டாம்ப் வச்சு குத்திட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் நம்மளை விட அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு ஊழியர்கள் அதிகமாக வந்து போகிற இடம் வந்து நம்ம திருச்சி தான். பட் வந்து ஏர்போர்ட்டை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏர்போர்ட் என்ன இருந்துச்சா அதுதான் அப்படியே இருக்குது இந்த சிஸ்டம். பட் மற்ற கண்ட்ரிலாம் நல்லா அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. ஃபுல் பாடியுமே ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே தெரியுது, அதில் கையை தூக்கிட்டு நின்னா அதுவும் ஆட்டோ ஸ்கேன் ஆகுது, நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். பட் இன்னும் நம்ம வச்சு இப்படி வந்து செக் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க நம்ம இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலையும் ரொம்ப லோவஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து டாப்புன்னு சொல்லிட்டு. பட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து 74 to 75 rupees போகுது இந்தியன் ருபீஸ். பட் இப்போ மலேசியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் டாலர் கொரோனாவுக்கு அப்புறம் 3 ரிங்கெட் 60 சென்டா போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு 3 ரிங்கெட்டா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தாய்லாந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் 31 பாட்டா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 பாட்டா போயிட்டு இருக்குது. பட் அவங்களாம் கண்ட்ரோல் பண்ணலையா, நம்மளால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இருக்க ஏறிக்கிட்டே தான் போகுது. பட் அங்க உள்ள ஒர்க் பண்றவங்களுக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகல. சேலரி அதே சேலரி தான், பட் விலைவாசி மட்டும் அதிகமா போயிட்டு இருக்குது. எப்படி சமாளிக்க முடியும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன் சொல்றேன்னா கொரியா சொல்லல, ஒரு 4 பேர் 4 கண்ட்ரிக்கு போய் பார்த்தாதான் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். நம்ம இன்னும் அங்க உட்காந்துக்கிட்டு வடக்கனை குறை சொல்லிக்கிட்டே தான் உட்காந்துருக்கோமே தவிர நம்மளுடைய வளர்ச்சிக்கான பாதையை வந்து நம்மளால யாருமே தேர்ந்தெடுக்கவே இல்லைன்னா